கடந்த வாரம் லண்டனில் அதிகம் பகிரப்பட்ட பேசப்பட்ட செய்திகள் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் அரசு பதவியில் முறைகேடு செய்ததாக சந்தேகிக்கப்பட்டு பல விசாரணைகளுக்கு பிறகு அன்ரூ விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த வாரம் இங்கிலாந்து அரச குடும்பத்தின் மூத்த உறுப்பினரான அன்ரூ பொது பதவியில் முறைகேடு செய்ததாக கூறப்படும் புகாரில் கைது செய்யப்பட்டு கடந்த வாரம் விசாரணை வளையத்திற்குள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய முன்னாள் இல்லமான ராயல் லாட்ஜில் காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதேபோன்று அவர் வசித்து வந்த பல இடங்களில் சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தது. மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் ரகசிய ஆவணங்களை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படும் புகார் குறித்து தேம்ஸ் வேலி காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த செய்தியில் மேலும் ஒன்று, தனது தம்பியின் கைது குறித்து ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருக்கிறார் மன்னர் 3ஆம் சார்ல்ஸ். இருப்பினும் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தமை முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி கடந்த வாரம் அதிகம் பேசப்பட்டிருந்தது. தொடர்ந்து நாமல் ராஜபக்ஷவின் இங்கிலாந்து உரை புலம்பெயர் தமிழர்களின் எதிர்ப்பால் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இங்கிலாந்தில் ஆற்றவிருந்த உரை புலம்பெயர் தமிழர்களின் கடுமையான எதிர்ப்பிற்கு பின்னர் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான நாமல் ராஜபக்ஷ எம்பி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராகவும் செயற்பட்டு வருகிறார். இந்த மாத இறுதியில் அவருக்கு ஆக்ஸ்போர்ட் யூனியன் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியனில் உரையாற்ற வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இங்கிலாந்தில் உள்ள புலம்பெயர் தமிழ் சமூகங்கள் போர்க்கொடி தூக்கி நாமல் ராஜபக்ஷவின் உரையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியிருந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷவின் உரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுவும் இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக கடந்த வாரம் வலம் வந்திருந்தது. தொடர்ந்து இங்கிலாந்தில் பணவீக்கம் குறைந்திருக்கின்றது. இதற்கு காரணம் பெட்ரோல் மற்றும் உணவுப் பொருட்களின் விலை வீழ்ச்சிதான் அப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கிலாந்தில் பணவீக்க விகிதம் ஜனவரி வரையிலான ஓராண்டு காலத்தில் 3% குறைந்துள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. இது டிசம்பர் மாதத்தில் இருந்து 3.4% சரிவடைந்திருக்கிறதாம். பெட்ரோல், பான், தானியங்கள் மற்றும் இறைச்சி ஆகியவற்றின் விலை குறைந்ததே இந்த பணவீக்க சரிவுக்கு முக்கிய காரணம் அப்படி என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2025 டிசம்பர் மற்றும் ஜனவரி 2026 இடைப்பட்ட காலத்தில் பெட்ரோல் விலை லீட்டருக்கு சராசரியாக 3.1 பென்ஸ் குறைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. இதுவும் ஒரு பேசப்பட்ட செய்தியாக வலம் வந்தது இங்கிலாந்தை பொறுத்தவரைக்கும் கடந்த வாரத்தில். தொடர்ந்து இங்கிலாந்தில் சிறுவர் துஷ்பிரயோகம் தீவிரமாக இருப்பதாகவும் ஒரு செய்தி வந்திருந்தது. ஒவ்வொரு மாதமும் சுமார் 1000 பேர் இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக கைது செய்யப்படுகிறார்களாம். இங்கிலாந்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருவதாக இங்கிலாந்தின் தேசிய குற்றவியல் முகமை அதிர்ச்சியூட்டும் எச்சரிக்கை ஒன்றை கடந்த வாரம் விடுவித்திருந்தது. இது தொடர்பாக ஒவ்வொரு மாதமும் சுமார் 1000 பேர் வரை கைது செய்யப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களின் அல்காரிதம்கள் ஒரே மாதிரியான குற்ற சிந்தனை கொண்டவர்களை ஒன்றிணைக்க உதவுவதாகவும் இதனால் குற்றவாளிகள் தங்களின் செயல்களை ஒருவருக்கொருவர் நியாயப்படுத்திக் கொள்ளும் ஆபத்தான சூழல் நிலவுவதாகவும் NCA அதிகாரியொருவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதுவும் கடந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் லண்டனில் அதிர்ச்சியூட்டும் ஒரு செய்தி அப்படி என்றே சொல்லலாம். தொடர்ந்து இங்கிலாந்தில் வேலையின்மை விகிதம் 5 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை அடைந்திருக்கின்றது. இதனால் இளைஞர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இங்கிலாந்தில் வேலையின்மை விகிதம் 2025ஆம் ஆண்டின் கடைசி 3 மாதங்களில் 5.2% உயர்ந்திருக்கிறது. இது கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத மிக உயர்ந்த அளவு அப்படி என்று தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. கடந்த நவம்பர் வரையிலான 3 மாதங்களில் 5.1% இருந்த வேலையின்மை விகிதம் தற்போது 0.1% அதிகரித்திருக்கிறது. புதிய பணியாளர்களை வேலைக்கு எடுப்பதில் நிறுவனங்கள் காட்டும் மந்த நிலையே இதற்கு முக்கிய காரணம் அப்படி என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 18 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடையே வேலையின்மை விகிதம் 14% எட்டியிருக்கிறது. சில்லறை வர்த்தகம் மற்றும் விருந்தோம்பல் துறைகளில் வேலைவாய்ப்புகள் குறைந்துள்ளதே
இதற்கு பின்னணியாக கருதப்படுகிறது. அதேபோன்று இது 16 தொடக்கம் 17 வயதுடையவர்களிடையே 34.2% காணப்படுகிறதாக செய்திகள் பல வெளியாகியிருந்தது. இவ்வாறான செய்திகள் கடந்த வாரம் பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் அதிகம் பேசப்பட்டவையாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை உரையாடுவோம் கடந்த வாரத்தில் பிரித்தானியாவில் என்னென்ன நடந்திருக்கிறது என்பது பற்றி.